தளபதி சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளா இருந்த ஒரு டவுட் வந்து இப்ப கிளியர் ஆயிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். என்ன அப்படிங்கிறத நெறைய பேர் சோசியல் மீடியாஸ்ல பார்த்திருப்பீங்க. ஒரு சில சினிமா ட்ராக்கர்ஸ் ஆகட்டும், ஒரு சில நியூஸ் சேனல்ஸ்ல ஆகட்டும் எல்லாத்துலயும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஜனநாயகன் திரைப்படத்தோட ஒரு மிக முக்கியமான பிசினஸ் முடிஞ்சிருக்கு. ஆல்ரெடி எல்லா பிசினஸும் முடிஞ்சிருச்சு. தியேட்ரிக்கல் ரைட்ஸ்லேருந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தோம்னா ஒரு வந்து பெண்டிங்லேயே இருந்துச்சு. என்ன அப்படின்னா சேட்டலைட் ரைட்ஸ். இதுவும் பார்த்தோன்னா இப்போ முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற தகவல் 99% பார்த்தோம்னா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. 1% வந்து அஃபிஷியலா டீம் குடுக்க வரைக்கும் நம்ம அத லிஸ்ட்ல வச்சிருப்போம். அதனால அந்த 1% வந்து பேலன்ஸ் தான் அஃபிஷியலா குடுக்குற வரைக்கும். இப்போ வந்து அதுக்குண்டான ஒர்க் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாரி நம்மளுக்கு நியூஸ் கிடைச்சிருக்கு. சரி ப்ரோ யார் வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாரி ஒரு ஆவல் உங்களுக்கு இருக்கலாம். நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தது பார்த்தோம்னா, சன் டிவி வாங்குவாங்க அப்படின்ற மாரி. சன் டிவி இதுக்குள்ள இன்வால்வ் ஆகுவாங்க அப்படின்ற மாரி. ஆனா பார்த்தோம்னா, இப்போ அதெல்லாம் இல்ல அப்படின்ற மாரி சொல்லி, இன்னொரு நிறுவனம் உள்ள வந்திருக்கு. யார் அப்படின்னா, ஜீ நெட்வொர்க். ஸோ ஜீ தமிழ் தான் பார்த்தோம்னா, தளபதியோட ஜனநாயகன் 3 படத்த சேட்டலைட் ரைட்ஸ பார்த்தோம்னா வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. பிளஸ் 50லிருந்து 60 கோடி வரைக்கும் பார்த்தோம்னா, இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி தான் இந்த படத்த வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது கூடுதல் தகவலா கிடைச்சிருக்கு. இது வந்து நெறைய சினிமா ட்ராக்கர்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியுது. விஜய் டிவி பிளஸ் ஜீ தமிழ் அப்படின்னு 2 பேர்த்துக்கிட்டயுமே பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதில பார்த்தோம்னா, ஜீ தமிழ் கேவிஎன் எதிர்பார்க்குற மாரி ஒரு ப்ராஃபிட்ட குடுத்துருக்காங்க போல. அதனால பார்த்தோம்னா, அந்த பிசினஸ் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற தகவல் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஆனா, இது இன்னும் அஃபீஷியல் கிடையாது. டீம் பார்த்தோம்னா, அஃபீஷியலா குடுக்குற வரைக்கும் இது அன்அஃபீஷியல் தான். ஆனா, இதுதான் நடந்திருக்கு அப்படின்றது நெறைய பேர் அஃபீஷியலா சொல்லும்போது, ஓகே பரவால்ல அப்படின்ற மாரி விடுது. ஏன்னா, ஏதோ ஒண்ணு யாரோ ஒருத்தர் வாங்கிட்டு போங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட்ட குடுங்க அப்படின்ற மாரி தான் நம்மளுக்கு தோணுது. ஆனா, இதில சன் டிவி பார்த்தோம்னா, தளபதியோட படங்கள வாங்க மறுக்கிறதுக்கு காரணம், தளபதியோட அரசியல் அப்படிங்கிறதும் தெரியும். சன் டிவியோட டிஆர்பி ரேட்டிங்க பார்த்தோம்னா, நம்பர் 1ல வச்சுக்கிறதுக்காக, தளபதியோட படங்கள் தான் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதும் தெரியும். பட் இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல தளபதியோட படங்கள சன் டிவில டெலிகாஸ்ட் பண்றதில்ல. அரசியல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறதுனால. தளபதி பார்த்தோம்னா, டைரக்ட்டா திமுக எதிர்த்ததுனால, டிவியில கூட தளபதியோட படங்கள டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாரி சன் டிவி இருக்கு அப்படின்றது நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இல்ல அப்படின்னா, வாரத்துக்கு பார்த்தோம்னா, சண்டே அன்னைக்கெல்லாம் எப்படியாவது தளபதியோட படத்த போடாம விட மாட்டாங்க. இப்பல்லாம் பார்த்தோம்னா அப்படி இல்ல. ரொம்ப ரேர் தான். அரசியல் ரீதியா தளபதியோட படங்கள பார்த்தோம்னா, சன் டிவி தவிர்த்துட்டே இருக்காங்க. அந்த வகையில ஜனநாயகன் திரைப்படத்தையும் அவங்க வாங்க மாட்டாங்கன்றதும் தெரியும். அதனால பார்த்தோம்னா, தளபதி விஜுவல் ஏதோ சன் டிவிக்கு தான் அந்த படத்த விக்க போறாரு. அரசியல் எதிர்த்து பார்த்தோம்னா, இது என்ன சினிமா வேலையில இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு. ஆக்சுவலா தளபதிக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. இன்னைக்கு கேவிஎன் ஆச்சு, அந்த படத்த விக்கக்கூடிய அவர்கள், அதுக்கப்புறமா வாங்கக்கூடியவர்கள் அப்படின்னு அவங்களோட பிசினஸ் தான் அது. அதுல தளபதிக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. அதுல கூட பார்த்தோம்னா, தளபதி இன்வால்வ் பண்ணி ஒரு பாலிடிக்ஸ் பண்ணாங்க திமுக. அது வேற ஒண்ணு போயிட்டு இருந்துச்சு. பட் அதுக்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாரி இப்போ ஜீ தமிழ் தான் வந்து ஜனநாயகன் திரைப்படத்த வாங்கியிருக்கு அப்படிங்கிற கூடுதல் தகவல் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இதுவே பயங்கர ஹாப்பி தான். ஆனா, இப்போ ஜீ தமிழுக்கு பார்த்தோம்னா, நெறைய பேரு ஜீ தமிழுக்கு அந்த படத்த குடுத்ததுல பெரிய அளவுல சாட்டிஸ்ஃபை இல்ல தளபதி ஃபேன்ஸ்க்கு. ஏன்னா, அவங்க பார்த்தோம்னா, ஏதோ வந்து போட்டு, போட்டு லோக்கல் சேனல்ல தேய்க்கிற மாரி தேய்ச்சுட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா, மெர்சல் திரைப்படத்த வாங்கி அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்கன்றதையும் பார்த்துட்டு தான் இருக்கோம். கோட் திரைப்படத்தையும் பார்த்தோம்னா, சரியா யூஸ் பண்ண தெரியாம இருக்கு அப்படின்ற மாரியும் ஒரு தளபதி ரசிகர்களுக்கு ஒரு வருத்தம் இருந்துட்டு தான் இருக்கு. இந்த வகையில இது எல்லாத்தையும் கரெக்ட்டா ஹேண்டில் பண்ணக்கூடியது அப்படின்னா, அது வந்து டெஃபினட்டா சன் டிவி தான் அப்படின்றதுனால, அது வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு ஃபீலிங்கும் தளபதி ஃபேன்ஸ்க்கு நெறைய பேருக்கு இருக்கு. அதுல மாற்றம் இல்ல. பட் இப்போ அரசியல பார்த்தோம்னா, நேரெதிரா வந்து சன் டிவி, அதாவது திமுக பிளஸ் தளபதி அப்படின்னு இருக்கும்போது, சாரி திமுக வெர்சஸ் தளபதி அப்படின்னு இருக்கும்போது, இந்த பிரச்சனைகள் எல்லாம் வரதான் செய்யும். கொஞ்சம் பார்த்தோம்னா, நம்ம சில விஷயங்கள வந்து இந்த மாரி கடந்து போய் தான் ஆகணும். வேற வழி இல்ல. சரி ஓகே. எது எப்படியோ இப்போ வரைக்கும் பார்த்தோன்னா, இந்த பிசினஸ் முடிக்காம வந்து அப்டேட் குடுக்கக்கூடாது அப்படின்ற மாரி டீம் இருந்தாங்க அப்படின்ற மாரி வேற சொல்லப்பட்டுட்டு வருது. இப்போ இது முடிஞ்சிருச்சு. இனிமேலாவது பார்த்தோன்னா, செகண்ட் சிங்கில பார்த்தோன்னா அப்டேட் யோசிங்க அப்படின்ற மாரி நம்மளுக்கு கேட்க தோணுது. இந்த செகண்ட் வீக்கோட ஸ்டார்ட்டிங்ல இருந்து அப்டேட் வந்துரும் அப்படின்ற மாரி நம்மளே பார்த்தோன்னா 2, 3 டைம் வந்து நம்ம சேனல்ல பார்த்துருப்போம். அப்படி இருக்கிறப்ப இனிமேலாவது அப்டேட் குடுப்பாங்களா அப்படின்ற மாரி ஒரு எதிர்பார்ப்பு கிளம்பியிருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். இதுல இன்னொரு கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா, ஆடியோ லான்ச்சுக்கு உண்டான ஏற்பாடுகள் எல்லாம் பார்த்தோம்னா, ரொம்பவே கிராண்டா ரெடி ஆயிட்டு இருக்கு மலேசியால. நெறைய தளபதி ரசிகர்கள்லாம் பார்த்தோம்னா, நான் வந்து டிக்கெட் புக் பண்ணிட்டேன் அப்படின்ற மாரிலாம் நெறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கறக்கும் ஹாப்பியா இருந்துச்சு. ஆடியோ லான்ச் பிரம்மாண்டமா நடக்கிறதுக்குண்டான ஏற்பாடுகள் போயிட்டுருக்கு. அதுக்குள்ள செகண்ட் சிங்கிள ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்ற மாரி ஒரு ரிக்வெஸ்ட்ட நம்ம வச்சுட்டு தான் இருக்கோம். என்ன பண்ண போறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இப்போ ஜனநாயகன் 3 படத்தோட சேட்டலைட் ரைட்ஸ் பார்த்தோம்னா வந்து, ஜீ தமிழ் வாங்குனது உங்களுக்கு எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறத பத்தி உங்களோட ஒப்பீனியன கமெண்ட்ல ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்படியே புதுசா தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனல பார்த்துட்டு இருந்தா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தளபதி பத்தின அப்டேட்ஸ் மட்டும் தான் நம்ம சேனல்ல தொடர்ந்து வரும்.